குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 15ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:49 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை. மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று இரவு 9:44 வரை திருதி, பின்பு இரவு 7:14 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 3:49 வரை கௌலவம், பின்பு மாலை 3:39 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 3:12 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. அதிகாலை 3:28 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய நாளுக்கான பண்டிகை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காமதேனு வாகனத்தில் புறப்பாடு. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. சோழவந்தான் சமீபம் குருவித்துறை ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? கட்டிடம் கட்டுவதற்கு நல்ல நாள். உழவு மாடு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள். களை செடிகளை அகற்ற நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:14 முதல் 4:58 வரை மேஷ லக்னம். 4:59 முதல் 7:05 வரை ரிஷப லக்னம். காலை 7:06 முதல் 9:16 வரை மிதுன லக்னம். காலை 9:17 முதல் 11:24 வரை கடக லக்னம். 11:25 முதல் மதியம் 1:26 வரை சிம்ம லக்னம். 1:27 முதல் 3:26 வரை கன்னி லக்னம். 3:27 முதல் 5:32 வரை துலாம் லக்னம். 5:33 முதல் 7:43 வரை விருச்சக லக்னம். இரவு 7:44 முதல் 9:51 வரை தனுசு லக்னம். 9:52 முதல் 11:45 வரை மகர லக்னம். 11:46 முதல் 1:28 வரை கும்ப லக்னம். 1:29 முதல் காலை 3:09 வரை மீன லக்னம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். நல்ல அறிவு, ஒழுக்கம், உயர்ந்த பண்பு, உயர் ஆசீர்வாதம், குருமார்களுடைய அனுகிரகம் அனைத்தும் சிறப்பாக அமைந்திட குரு பகவானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தால் நல்லது. ஸ்ரீ குரு பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க கூடும். அப்படி சொல்பவர்களுக்கு நல்ல மேன்மை, நல்ல ஞானம், அறிவு, திறன் கூடும். பகையான விஷயங்கள் கூட மாறி போகும். குரு பகவானுடைய பார்வை இருக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் நெருங்காது. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபடலாம். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று
வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய நாள், வைகாசி 15ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும்? ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள், குடும்ப உறவுகளில் இருந்த சங்கடங்கள் தீரும். உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் விலகி போகலாம். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். பிறருக்கு பிடித்தவர்கள் போல உங்களுடைய நடவடிக்கை அமையும். எதையும் மிக துரிதமாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. எண்ணத்தில் தெளிவு இருக்கும், புத்தி கூர்மை உண்டாக்கும், சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும், தேக ஆரோக்கியம் அதிகப்படும். பலமாக கொண்ட ஒரு கொள்கை பிடிப்பு கொண்டவர்களாக செயல்படுவீர்கள். யாரும் அசைக்க முடியாத நபர்களாக உருவெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. தம்பதியர்கள் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமையோடு கணவன் மனைவி இருவரும் அந்யுன்யமாக இருக்கக்கூடும். நல்லதொரு புரிதலும் நெருக்கம் அதிகரிக்கும். வேலை காக்க முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும். பெரிய பெரிய அதிகாரிகளோடு உங்களுக்கு இணையாக பேசக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் வரும். கனிவாக சாதுரியமாக அந்த தருணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 2 கிரகங்களினுடைய சேர்க்கை தனித்துவமானது. அதிலும் சூரிய பகவானோட புதன் பகவானுடைய சேர்க்கை அற்புதம். உங்களுக்கு பேச்சின் முகாந்திரமாக சீக்கிரமாக நல்ல வேலைகள் சேரக்கூடிய வரவேற்பு கிடைக்கும். வருகை அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசனை செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி ஒரு சில நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சந்திப்புகள் நிகழும். பிரமுகர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். முக்கியஸ்தர்களோடு ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களிடத்தை காட்டிலும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகத்தை புரிந்து செய்வது நல்லது. வேலை செய்பவர்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. பிறருடைய குணத்தை புரிந்து நடப்பதே நல்லது. நீங்கள் யார் என்பது உத்தியோக ரீதியாக வெளிப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொறுப்புகளை உணர்வீர்கள். சாதுரியமாக சில வேலைகள் நடக்கும். சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் கிட்டும். லாபம், தொழிலில் நல்ல மேன்மை உண்டாக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப நலன் மேன்மையானதாகவே அமையும். வருங்காலத்திற்கான சில முக்கியத்துவத்தை கொடுப்பதோடு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசனையும் செய்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நல் வாழ்க்கை அமையும், நல் ஆதரவுகள் கிடைக்கும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை உருவாக்கும், தைரியமாக வெற்றி நடை போடுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும், புரிதல் உண்டாகும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வெளிநாடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சுற்றுத்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். லாபகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுவது அதீத விசேஷத்தை கொடுக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். லாபம் பெருக்கும், வருமானம் உயரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உரிய நாள். எல்லோரிடத்திலும் பக்குவமாக நடந்து கொண்டால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது, எதிர்பார்க்கக்கூடிய காரிய அனுகூலம் என்ன என்பது இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல லாபத்தில் அதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பொருட்சேர்க்கை அதிகரிக்கும். அதிபதி 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிர பகவான் லாபத்தில் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மீனத்தில் தான் சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடியவர். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுபகாரிய சம்பந்தமான எண்ணங்கள் ஈடேறும். தொழில் முயற்சிகள் கைகூடும். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, குணம் உண்டாகும். நல்ல குணம், பெரும்பான்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் கனிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் குரு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். குரு சந்திர யோகம். ரிஷபராசி அன்பர்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். கோவிலுக்கு செல்ல நினைப்பீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். தெய்வ குணம் அதிகரிக்கும். சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். தனம் நிறைந்த நாளாகும். எதையும் மேற்கூறிய விஷயங்களில் அதிக ஆர்வத்தோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினுடைய வருங்காலம் தன்மைகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக சில முக்கிய விஷயங்களை எடுத்து செல்வீர்கள். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் சேமத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தைரியம் வலுக்கும். ஆதரவுகள் மேம்படும். வியாபாரத்தில் புதியவர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானத்தை பொறுத்த வரையில் அதிகமான ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய நாள். எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் மேம்படும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் நிம்மதியும் நிறைந்த சந்தோஷம் உண்டாகும் நாள். ஜெயம் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது விசேஷம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு
பல நிலைகளில் உங்களுக்கு நன்மையை தரும், கனிவாக இருக்க வேண்டும். பேச்சுக்களின் முகாந்திரமாக ஒரு சில காரியங்கள் நடக்கும். அமைதி போக்கோடு இருக்க வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். சாந்த குணம் இருந்தால் உங்களால் அடுத்தடுத்த நிலைக்கு கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். வேலை வாய்ப்புகள் வரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு விசேஷம். சிந்தனைகள் மேம்படும். காரியங்கள் அனுகூலமாக்கும். நன்மைகள் பெருமளவு பெறுவீர்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். ஜெயம் நிறைந்த நாளாக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நன்மைகள் பிறக்கும். எதிர்கால முதலீடுகள் மேம்படும். இந்த நாள் சகல நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினம் வைகாசி 15ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்கள், ராசியில் சந்திர பகவானோடு ஸ்ரீ குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ராசியினுடைய 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். இந்த நாள் எப்படி இருக்கும்? எந்த ஒரு செயல்களையும் முன் ஜாக்கிரதையோடு செய்தல் வேண்டும். எல்லாம் தெரியும் என்கிற என்ன போக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. குடும்ப நபர்கள், பெற்றோர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனியுங்கள். அவசரப்பட்டு எதிலும் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். நட்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிடுவது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில நேரங்களில் நெருக்கடிகளை உண்டாக்கும். எதிலும் ஜாக்கிரதையாக இருந்தால்தான் உங்களால் தப்பிக்கவே முடியும். மிதுன ராசி அன்பர்கள், புதன் பகவான் அதிபதி உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 3ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் விரயத்தில். பவர்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு ஏதும் இருக்காது. அரசாங்க வேலைகளில் மிக முக்கிய நிர்வாக துறையில் இருப்பவர்கள், கணிதம் சார்ந்த கணினி சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மூத்த அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளிடத்தில் பணிவாக பேசுதல் நல்லது. கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. வார்த்தைகளில் மென்மை வேண்டும், கனிவு வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்ப நபர்களிடத்தில், பெரியவர்களிடத்தில், பெற்றோர்களிடத்திலும் சரி கனிவாக உங்களுடைய கருத்துக்கள் அமைதல் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னர் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளாதீர்கள். செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக எச்சரிக்கை தேவை. இந்த நாள் மேம்போக்காக எதையும் சிந்திக்க வேண்டாம். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பாராட்டுகள் மழை பொழியும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடுமனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்கள். கவனித்து முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். பொது வாழ்க்கை என்னும் பொழுது அவ்வப்போது சின்ன சின்ன மன கஷ்டங்களும் வருத்தங்களும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. புரிதல்கள் உண்டாக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உண்டாக்கும். புரிதல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். பலவித நன்மைகள் உண்டாக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். பதவி பட்டங்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள்.
வியாபாரம் தொடர்பான வேலைகளில் பல நிலைகளில் லாபங்கள் பிறக்க மக்கள் வரத்து அதிகரிக்கும். பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும். மிக சிறப்பான நாளாக அமையும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்படும் நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை. செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்கியத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள். அவரே உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் விரய குருவாக இருக்கிறார். இவை இந்த கோச்சாரத்தினுடைய அமைப்பு. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக இந்த ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விரும்பிய விஷயங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நினைத்ததை வாங்கிய தீர வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். பிடிவாத குணம் கொண்டவர்கள் கடகராசி அன்பர்கள். உடனுக்குடன் செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். அதிபதி விரயத்தில் இருப்பதால் மன கிளேசங்கள் இருக்கும். எதையும் கவனத்தோடு செய்தால் நல்லது. வித்தியாசமான எண்ணங்கள், உங்களுக்கு தோன்றாத விஷயங்கள் கூட மனதில் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுநாள் வரையில் என்னையும் பார்க்காத எண்ணங்கள் எல்லாம் இந்த நாள் வரும். ஓவியம் வரைபவர்கள், கை வேலை புரிபவர்கள், கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எழுத்துத்துறை மற்றும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் ஒரு சில அமைப்புகள் உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். நெருக்கடியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். பணம் என்பது கட்டுக்குள் வரும். வீண் செலவுகள், ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். சிக்கனமாக இருங்கள். திட்டமிட்டு செய்தால் நல்லது. பொருள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்போடு இருப்பீர்கள். நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் வரும்படியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்களிடத்தில் வாங்கி சாப்பிட்டவர்கள் உங்களுக்கே எதிர்வினையாக எதிர்மறையாக பேசுவார்கள். உங்களை பற்றி விமர்சனம் செய்யலாம் அல்லது கேலி கிண்டல்களுக்கு ஆளாகலாம். ஒரு சில நபர்களால் அவமானப்படுத்தப்படலாம். மனம் சார்ந்த கவலைகள் உண்டாக்கிவிடும். ஆகவே எதையும் பெரிதுபடுத்தாமல் இந்த நாள் கிரகங்கள் இப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி மன அமைதியோடு இருந்து விடுங்கள். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி குறைவு ஏற்படலாம். படிப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய துறைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். புரிதல் என்பது மிக மிக தேவை. எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய தன்மையை ஆராய்ந்து புரிந்து செய்தால்தான் நன்மைகள் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பொருளாதார ஏற்றம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்க தியானம் மிக மிக நல்லது. சுகம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தர். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருகாரகன், புத்திரகாரகனான ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. இந்த நாள் சின்ன சின்ன விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். காரணம், நட்சத்திராதிபதி மறைவில் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிக்க வேண்டும். பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. மன குழப்பத்தோடு இருப்பீர்கள். குரு பகவானும் சந்திர பகவானும் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் மனம் சார்ந்த முடிவுகள், கிளேசங்கள் இருக்கும். எதையும் முடிவாக எடுக்கவே முடியாது. தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிகுந்தது. சிறந்ததும் கூட அனுபவங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். வீண் செலவுகள், விரயங்கள் அகலம்.
சமூகத்தில் நல்ல அனுபவங்கள் இருக்கும், புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு பாடமும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த தேவையாகவே அமையும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஸ்ரீ சத்யநாராயணரை வழிபடுங்கள், கவனித்து இருங்கள். நாராயண மந்திரத்தை பாராயணம் செய்தால் அனைத்து விதமான நஷ்டங்களும் தீரும் என்பது ஐதீகம். காக்கும் கடவுள் திருமால் அனுகிரகம் வேண்டும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனித்து இருங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக நடப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாடினால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் அதிபதி இருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவன பாவகத்தில் லாபத்தில் சந்திர பகவானும் அவரோடு குரு பகவானுடைய சஞ்சாரம். 11ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுகிறது. விரயத்தில் செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்யாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி அவரே. 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் உங்களுக்கு விரயத்தில். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் பேசுபவர்கள், அதை பற்றிய செயல்கள் புரிபவர்கள் கவனமாக இருங்கள். ரியல் எஸ்டேட், வீடு விற்பனை, வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் இருப்பவர்கள், பணிபுரிபவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் வீடு மனை நிலம் வாங்குவதற்கு உகந்ததாக அமையாது. செவ்வாய் பகவான் விரயத்தில் இருப்பதால் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வேலை செய்பவர்கள் கூட தைரியமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதமான மனநிலையில் குழப்பத்தில் இருப்பீர்கள். செவ்வாய் பகவான் தைரியம் வீரியத்திற்குண்டான அதிபதி. அவருக்குண்டான அதிபதி. ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் பயங்கள் தீரும், மன கவலைகள் அகலும், தேவையற்ற எண்ணங்கள் நீங்கும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், மனம் சார்ந்த கவலைகள் முழுமையாக தீர முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த வியாழக்கிழமை தினத்தில் அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். புத்தி கூர்மையால் லாபத்தை பெறக்கூடும். மூத்த உடன் பிறப்புகளுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். லாபஸ்தானம் என்பது மூத்த சகோதர சகோதரியை குறிக்கக்கூடியது. 3ஆம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரியை குறிக்கக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக அழகாக கவனித்து செய்ய வேண்டும். வெளியூர் பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரிந்த விஷயங்களை அதிகம் செய்யுங்கள், தெரியாததை தவிருங்கள். தெரியாத நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். பயண நேரங்களில் பாதுகாப்பாக இருக்கும்படியாக இறை நமஸ்காரம் செய்து இறை சிந்தனையோடு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். மறுமணம் குறித்த சிந்தனைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உருவாகலாம். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் அவ்வப்போது பிரச்சனைகள் இருக்கும். நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி விரயத்தில் குரு பகவானோடு இணைந்து, அதாவது 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் லாபத்தில், விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதையும் நேர்த்தியாக பொறுமையாக செய்யும் வரையில் காத்திருங்கள். எதற்கும் அவசரப்படாதீர்கள். மனதை அமைதிப்படுத்துவதுதான் முதல் வேலை. சிலருடைய சந்திப்புகள் சின்ன மாற்றத்தை கொடுக்கலாம். உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. உடல் உபாதைகள் நீங்க தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வது, ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை வழிபடுவது மிக விசேஷம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரகே அமிர்த கலச அஸ்தாய, சர்வாமிய விநாசனாய, திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக என்று வழிபடுங்கள். உடல் நலம் சீராகும், மனநலம் சரியாகும். சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும், அனுகூலம் உண்டாக்கும், தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும், மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதிய வகை எண்ணங்கள் உண்டாக்கும், உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள், மற்றவர்களுக்கு தேவையானதை செய்வீர்கள், ஆதாயம் ஏற்படும் நாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாகும், வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலருடைய சந்திப்பு மாற்றத்தை தரும். பொறுமை நிதானத்தோடு இருங்கள், அனுகூலமாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், அதிபதி புதன் பகவான். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான், குரு பகவான். லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் அமையும்? இந்த நாள் எப்படி இருக்கும்? பெரியவர்கள், பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். மாத்ருகாரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், குரு பகவானோடு இணைந்து. உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியானவர் குரு பகவான் 10ஆம் இடத்தில். அவரோடு லாபாதிபதியும் சேர்ந்திருக்கிறார், குரு சந்திர யோகம். இந்த நாள் கன்னிராசி அன்பர்கள் பெரியவர்களுடைய ஆசையினை பெறுவீர்கள். எது இருந்தாலும் உங்களுக்கு தாய் தந்தையர் குருவாக இருப்பார்கள், உங்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பார்கள். அவர்களோடு உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் அமையும். பேசாமல் இருந்தவர்கள் கூட பெற்றோர்களிடத்தில் மனமிட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களின் ஒரு சிலருக்காக சில முக்கிய விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். யாருக்காகவும் மனம் இறங்காதவர்கள் இவர்களுக்காக மட்டும் மனம் இறங்கி சில வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதையும் மகிழ்ச்சியாகவே செய்வீர்கள். இந்த மகிழ்ச்சிக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். முழுமையாக முழு மனதோடு செய்வதால் அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் உண்டாக்கும். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி அன்பர்கள், புதியவர்களோடு உங்களுக்கு ஒரு சில அறிமுகங்கள் ஏற்படும், ஆதாயமும் கிடைக்கும். பிற மொழி பேசுபவர்களால் அனுகூலம் உண்டாகும். தெரியாத நபர்களிடத்தில் உங்களுடைய குடும்ப விஷயத்தையோ அல்லது உங்களுடைய சொந்த நிலைப்பாடுகளையோ வெளிப்படுத்தாதீர்கள். கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் பேசினால் நல்லது, எதில் பேசக்கூடாது என்கிற பிரிவுகளை தெரிந்து கொள்வது நல்லது. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு இந்த நாள் இருக்க வேண்டும். வேறு இடங்களுக்கு போகலாமா என்கிற சிந்தனைகள் ஏற்படலாம். வாடகை இடத்திலிருந்து சொந்த இடங்களுக்கு நகர்ந்து செல்ல முடிவு செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும் வரை பொறுத்துதான் இருக்க வேண்டும். எதையும் அவசர கதியில் உடனுக்குடன் செய்ய வேண்டாம். இந்த நாள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஓரளவிற்கு சுப பலன்களை நிச்சயம் பெறுவீர்கள். மூத்த தலைவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பல நன்மைகள் பிறக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். சகல நன்மைகள் விளையும் நாள். திறமைகள் கைகூடும். வாய்ப்புகள் வந்து சேரும். சொந்த வீடு, மனை, இடம் வாங்குவதற்கான யோக நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எண்ணத்தில் தெளிவிருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள், அன்பு நிறைந்த நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். எதையும் நேர்மையாக செய்வீர்கள். உங்கள் மீதான பார்வை நல்ல பார்வையாக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, கௌரவத்தோடு இருப்பீர்கள். நல்ல புகழ் சேரும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். பெருமையான நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். எந்த ஒரு குணத்தையும் நல்ல குணமாக கொண்டு செல்வது இந்த நாள் உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லதை செய்யலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். நால்வர் பெருமக்களுடைய ஆசையை பெறுங்கள். சிவ நாமத்தையும் சிவசக்தி நாமத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம். ஆதரவு ஏற்படும். எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாக்கும். உறுப்பினர்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டிலும் வெளியிடங்களிலும் நல்ல பேர் புகழ் சேரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. மாற்றம் உண்டாகும். ஆதரவுகள் ஏற்படும். புரிதல்கள் இருக்கும். சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். மாற்றங்கள் உண்டாகும். சிந்தனைகளில் அவ்வப்போது இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல் வாய்ப்புகள் அமையும். மனதில் நிம்மதி பிறக்கும். அன்பு நிறைந்த நாளாக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமையின் மூலம் லாபத்தை பெறக்கூடும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல புரிதலை தரும். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கும்பத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் அதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், எண்ணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். ஒரு சில புரிதல் உண்டாக்கும். மனக்குழப்பங்களில் இருந்து வெளிவருவீர்கள். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்கும். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். தம்பதியர்கள் இருவருமே சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமைதியாக இருங்கள். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான செயல்பாடுகள் இருக்கும். கொடுத்த பொறுப்புகளை முழுமையாக செய்வீர்கள். பொறுமையும் நிதானம் தேவை. ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழ்ந்த நிலையில் சென்று அதனை கவனித்து செய்தல் வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தை முழுமையாக விட்டுவிடுங்கள். கொடுத்த விஷயத்தினுடைய முழுமையை புரிந்து கொண்டு செய்தால் சீக்கிரமாக வேலைகள் நடக்கும். யாரிடத்திலும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். துலாம் ராசி என்பர்கள், உங்களால் தான் சில வேலைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களை தவறாக புரிந்தவர்கள் விலகி போயிருந்தால் அவர்கள் தானாக திரும்பி வரலாம். உங்களை பற்றிய எண்ணங்கள் அவர்கள் மனதில் தோன்றும். யார் உங்களை விட்டு சென்றார்களோ அவர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே உங்களுக்கு இருக்கும். தவறு செய்தவர்கள் தானாக வருவார்கள். யாருக்காகவும் நீங்கள் அதிகமாக பிரயாசம் எடுக்க வேண்டாம். நீங்கள் நீங்களாகவே இருந்தால் போதும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதிய நாட்டங்கள் இருக்கும். ஆர்வம் ஏற்படும். இயந்திரம் தொடர்பான விஷயங்களை மேற்கொண்டு செல்வீர்கள். வியாபாரத்தை அழகுபடுத்துவீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். மக்கள் வரத்து அதிகரிக்கும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை அழகுபடுத்துவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அழகு சாதனங்கள், கலை உணர்வோடு உங்களுடைய கடையை நடத்துவீர்கள். நெருக்கமானவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. யாரிடத்திலும் அம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். கடினமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். நேர்மையாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல என்பதை உணர வேண்டும். யதார்த்தத்தை, இயல்பை உணர்ந்து செயல்பட்டால் எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். கண்டிப்பு தன்மை என்பது சற்று குறைவது நல்லது. பிடிவாத போக்கை தவிர்த்து விடுங்கள்.
சமூக சிந்தனைகளோடு இருப்பீர்கள். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது, சமூகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். வீண் கவலைகள் மறையும், கஷ்டங்கள் தீரும், பணப்பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும், செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள், அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுவது விசேஷம். பொறுமையாக இருங்கள். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும், காரிய அனுகூலம் உண்டாகும். சிந்தித்து இருப்பதே நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். தவறுகளை நீக்குவதற்கான வழிமுறைகள் ஆராய்வீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சரணம், குருவருளே சரணம், குருவடி திருவடி என்று வழிபடுங்கள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதையும் பெரிதாக எண்ணி மலைப்பாக நிற்காதீர்கள். அனுசரித்து போனால் பல பிரச்சனைகள் தீரும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ள வேண்டும். தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். சாந்த குணம் தேவை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 4ஆம் வீடான சுக பாவகத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். அஷ்டமத்தில் சந்திர பகவான், ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு 10ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சக ராசி அன்பர்கள், சந்திராஷ்டம தினம் என்பதால் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் சென்று சாப்பிடாதீர்கள். அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக அமையும். இந்த நாள் நீர் தானம் செய்யலாம், மோர் தானம் செய்யலாம். இரவு நேரங்களில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதால் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் தீரும். பால் என்பது வெண்மை நிறம். வெண்மை நிறத்திற்குண்டான அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். பாலினுடைய காரகத்துவம் பெறக்கூடியவர் ஸ்ரீ சந்திர பகவான் என்பதால் இயலாதவர்களுக்கு உதவி தானங்கள் தர்மங்கள் செய்வது விசேஷம். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டி வெல்லத்தை எடுத்து குளத்தில் வீசிவிட்டாலே அந்த வெள்ளம் கரைய கரைய உங்களுடைய ருணரோக சத்துருக்கள் தீரும் என்பது ஐதீகம். விருச்சக ராசி அன்பர்கள், உறவுகளிடத்தில் மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. துணைவருடைய செயல்பாடுகளில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் எடுத்து எறிந்து எதையும் பேசாதீர்கள். அமைதியாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். அதிக முயற்சிகள் செய்தாலும் பலன் என்பது குறைவுதான். அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஓட்டம் அதிகமாக இருக்கும். லாபத்தை பெறுவதற்காக உங்களுடைய முழு முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சற்று தலை தூக்கும். நெருக்கடிகள் உருவாக்கும். யாரோ ஒரு சிலர் செய்த தவறுக்கு உங்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இழுபறியான நிலைகளே இருக்கும். எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக, மனதில் பய உணர்வுகள் வரலாம். தைரியமாக இருங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ சண்முக பெருமானை வழிபட உங்களுக்கு சகல சித்திகள் கிடைக்கும். மனதில் எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். மனக்குழப்பங்கள் அகலும். எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம்.
தைரியமாகவே இருங்கள். சோர்வுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு ஆதரவற்ற நிலை இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களினால் சோர்வுகள் வரலாம். வெளியிடங்களுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகனங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை கவனித்து செய்யுங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீர்கள். சொத்துக்கள் வாங்குவதோ விற்பதற்கோ இந்த நாள் ஏற்ற நாள் அல்ல. எதையும் முழு முயற்சியாக நீங்கள் செய்தாலும் திட்டமிட்ட காரியங்களிலும் சில சரிவுகள் இருக்கும். சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் சற்று உங்களுக்கு தலை தூக்கலாம். வீட்டை பராமரிப்பது, வாகன பழுதுகளை நீக்குவது போன்ற சின்ன சின்ன வகையிலாவது சில செலவுகள் வரும். மிக மிக கவனமாக இருந்தால் ஓரளவிற்கு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலட்சியமோ தற்பெருமை குணங்களோ இருக்கக்கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்த வேண்டும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. யாரிடத்திலும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். அலட்சிய குணம் இருக்கக்கூடாது. கனிவு என்பது வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு நல்லது. சில வேலைகள் இழுபறியாக இருக்கும். தாமதங்கள் உண்டாக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு வேறொரு மாற்று முறையிலேயே நடக்கும். எதையும் கவனித்து செய்ய வேண்டிய நாள். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். அனுகூலம் ஏற்படும் வரை இறை வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது விசேஷம். அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். வெளியூர்களுக்கு போகக்கூடியவர்கள் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. உடைமைகள் மீதான கவனம் தேவை. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். இழுபறியான சூழ்நிலைகளே நிலவும். கால தாமதங்கள் உண்டாக்கும். இதனால் மன வருத்தங்கள் வேண்டாம். தன்னம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். சண்முக பெருமான் வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை தரும். சர்வ வல்லமையுள்ளவர்களாக இருக்கக்கூடும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில் விழுகிறது. சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உபய ராசியில், அதிலும் மிதுனத்தில். தனுசு ராசி அன்பர்கள், எண்ணங்கள் தெளிவடைக்கும். புதுமையான சிந்தனைகள் உண்டாகும். பலருடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் வியாபாரம் தொடர்பாக முன்னெடுத்து செல்வீர்கள். ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். கையெழுத்து தொடர்பான விஷயங்களினால் ஆதரவு கிடைக்கும். ஆவணங்கள் மூலம் வேலை செய்பவர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்புகள் கிடைக்கும். நிர்வாக திறன் அதிகரிக்கும். கௌரவ பட்டம் பதவிகள் பெறுவீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதோடு பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பொருள் கொள்முதல் செய்பவர்களுக்கு விலை மிக குறைவாகவே பொருட்கள் கிடைக்கும். இதனால் லாபங்கள் உங்களுக்கு ஏறுமுகமாக அமையும். ஆறுமுக பெருமானை நிதம் வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் அபார வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில்
மேன்மையான சூழ்நிலைகள் அமையும். வீடு மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். நிலம் இருப்பவர்கள் வீடு கட்ட நினைப்பீர்கள், அல்லது வீடு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். புது வீட்டிற்கு குடியேறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். திருமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் திருமணத்திற்குண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். உங்களுடைய அதிபதி களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். துணைவர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சுப காரியம் நடத்துவீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் வேலைகளையும் முன்னின்று செயல்படுத்துவீர்கள். அதில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். எல்லா விதமான விஷயங்களையும் நற்செயல்களாக இருக்கக்கூடும். பணிவு இருக்கும். பெருந்தன்மையான குணத்திற்கு எல்லோரிடத்திலும் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி. தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யம் ஏற்படும். அனுசரணையான போக்கு நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெற்றிகள் குவியும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். ஆதரவு ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். எடுத்த காரியம் கைகூடி வரும். கடனை திருப்பி கொடுப்பீர்கள். குரு கடாட்சம் பரிபூரணம். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்பம் வளர்ச்சியை நோக்கி இருக்கும். புதுவிதமான யோசனைகள் பிறக்கும். ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் செழிப்பாக வளரும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்திகரமான நாளாக அமையும். வெற்றிக்குரிய நாளாகும். மனதில் சந்தோஷம் பிறக்கும். சிந்தனைகள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், குரு பகவான். களத்திரத்தில் செவ்வாய் பகவான். அஷ்டமத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும்போது மகர ராசி அன்பர்கள் சமூக அக்கறையோடு இருப்பீர்கள். தந்தை வழி உறவுகளிடத்தில், அதாவது தாத்தா வழியில் வரக்கூடிய உறவுகளிடத்தில் சொத்துக்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சமூகம் சம்பந்தமான வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். ஒரு சில அனுபவங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் இருந்து நீங்கள் பெறக்கூடும். களத்திரஸ்தானம் 7ஆம் வீடு. உறவினர்கள், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்கிறார். உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். உங்களுடைய தேவைக்கு உதவியும் செய்வார்கள். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய செயல்பாடுகள் மிக பக்குவமாக இணைந்தே இருக்கும். கேட்ட நிலைப்பாடுகளில் உங்களுக்கு உதவிகள் ஓடி வரும். மாணவ மணிகளுக்கு படிப்பு தொடர்பான வேலைகளில் அதிக உயர்வுகள் ஏற்படும். புதிதாக பள்ளிகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். தொடர்பான ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சௌகியத்தை கொடுக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். பணி தொடர்பான உயர்வுகள் ஏற்படும். அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி செல்வீர்கள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் தீரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மன மகிழ்ச்சியாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நினைத்ததை காட்டிலும் அதிவேகமாக உங்களுடைய செயல்கள் அமையும். ராக்கெட் ஜெட் வேகத்தில் இந்த நாள் உங்களுடைய வேலைகள் இருக்க போகிறது. மனதில் திடம், நம்பிக்கை, தைரியம், கனிவான பேச்சுக்கள், மற்றவர்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய போக்கு, இதையெல்லாம் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு.
வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த நாள் செய்யலாம். இதுநாள் வரையில் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் மத்தியில் உயர்வாக வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல யோக பலன் உண்டு. கடந்த காலங்களில் இருந்த இடர்பாடுகள் தீரும், தடைகள் அகலும், மன கஷ்டங்கள் கிளேசங்கள் விலக்கும். கடந்த காலங்களில் இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். தீர்வுகள் கிடைக்கும் நாள். மனம் சார்ந்த, குணம் சார்ந்த, நினைவு திறன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஞாபக சக்தி வலுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாகும். நன்மைகள் பிறக்கும். எதிர்காலம் வலுக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். எல்லா வேலைகளும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் விளையும். எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு வலுக்கும். அதீத நன்மைகள் பிறக்கும். கல்வி வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அமையும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். தீர்வுகள் கிடைக்கும். மறதி குறையும் நாள். நீண்ட நாள் பிரச்சனைகள் அகலும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க வேலைகளில், நல்ல உத்தியோகங்களில் உங்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றமிகு நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 5ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் 4ஆம் இடமான சுக பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், குரு பகவான். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், களத்திரத்தில் கேத்து பகவான். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 15ஆம் நாளுக்கான பலன்கள். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானத்தில் சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. குரு பகவான் என்பவர் குழந்தைகளை குறிக்கும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடியது. அதில் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி வெற்றிக்குண்டான அதிபதி 5ஆம் வீட்டில் குரு சந்திர யோகத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். இதனால் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் அனுகூலம் ஏற்படும். சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். மன நிறைவாக இருக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். என்ன போக்குகளில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த நன்மைகளை அதிகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய லாபாதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனாதிபதி, லாபாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் சஞ்சாரம் செய்வதால் பெருமளவு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் பெறுவீர்கள். எண்ண போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அம்பிகை வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு ஏற்றது. சந்திர பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு, அதோடு குரு பகவான் இணைவதால் நல்ல உயர்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை, வல்லமை, பலம் பொருந்திய தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும்.
மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே பேசி தீர்ப்பீர்கள். பதவி உயர்வுகள், முக்கியமாக அந்தஸ்து கிடைக்கும். கௌரவ பதவிகள் வந்து சேரும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோடு இருப்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் மற்றும் குழந்தை, குலதெய்வம், மனம், காதல். இதில் 6ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் இணைவதால் பெண் தெய்வ, குல தெய்வ வழிபாடுதலை செய்வீர்கள். இறை பிரார்த்தனை உங்களுக்கு சித்திக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். அனுபவங்கள் மிகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். குழந்தைகள் வழியில் ஆனந்தமாக சௌக்கியமாக இருப்பீர்கள். பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நல்ல யோக பலன் உண்டாக்கும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாளாக இந்த நாளை கொண்டு செல்வீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். குழப்பங்கள் விலகும். குல தெய்வ பிரார்த்தனைகள் கைகூடும். இறை நம்பிக்கையோடு இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளினால் ஆதாயம் ஏற்படும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்கள் நீங்கும். மன நிலையில் தெளிவாக நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அனுபவங்கள் மேம்படும். புரிதல்கள் இருக்கும். சிந்தனைகள் உண்டாக்கும். வெளியிடங்களில், வெளிநாடுகள், வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் உங்களை ஆளக்கூடிய கிரகம் இந்த நாளை ஆளுகிறார். குரு பகவானே அவருக்குண்டான நாள். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தின்படி. மீனராசி அன்பர்கள் ராசியில் சுக்கிர பகவானும் 3ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் வீட்டில் கேத்து பகவான், விரயத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் உணரலாம். பழைய பிரச்சனைகளுக்குண்டான விஷயங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். 4ஆம் இடம் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம். வீடு மனைகளை சரி செய்வீர்கள், அலங்கரிப்பீர்கள், பழைய பொருட்களை வெளியிடுவீர்கள், வாகனத்தை பழுது பார்ப்பீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். மனை சார்ந்த விவகாரங்களில் பொறுமையாக கையாளுங்கள். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்வி தொடர்பான எண்ணங்களில் சில வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பீர்கள். குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான் இருப்பதால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். நல்ல ஞானம் உண்டாக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். படிப்பில் கவனம் உண்டாக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். படித்துக் கொண்டே நீங்கள் வேலைகளில் கவனிப்பீர்கள். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், கல்வி நிலையங்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உண்டு. குரு கடாட்சம் பரிபூரணம். குரு அருளை திருவருள் என்று வழிபடுங்கள். வீட்டில் பெரியோர்களுடைய கருத்துக்கள் கேட்பதன் மூலம் சில மாற்றங்கள் வரலாம். வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பொறுப்புகள் சற்று குறையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வெளியூர்களுக்கு சென்று வியாபாரம் செய்வீர்கள். பொருள் விற்பனை இருக்கும். அனுகூலம் உண்டாகும். பயணங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்தபடி நீங்கள் நல்ல ஒரு நிலையிலேக்கு உங்களுடைய வேலைகள் அமையும்.
உறவுகள் வழியில் அனுகூலம் உண்டாக்கும், நல்ல பலன்கள் பெறக்கூடும். குடும்ப ஒற்றுமை இருக்கும், தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், நல்ல சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. சாதுரியமாக சிந்திப்பீர்கள். உங்களுடைய கனவுகள் பெரிய பெரிய அளவில் இருக்கும். எப்படி எதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணப்போக்கோடு காணப்படுவீர்கள். பெரிய அளவில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சுக போகமான நாளாக்கம், நல்லதொரு பாசம் வெளிப்படும், கருணை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். நல்ல குணத்தின் மூலம் நல்ல நண்பர்களை சம்பாதிப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சீராக சுப அம்சத்தோடு இருக்கும். சுப காரியங்கள் கைகூடி வரும். இந்த நாள் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் தர்மங்கள் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவானுடைய ஓரைகள், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை பார்க்கும்போது கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும், அனுசரித்து செல்லுங்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீருங்கள். எதையும் புதுவிதமான என்ன நோக்கத்தோடு கொண்டு செல்லுங்கள். வண்டி வாகன பழுதுகளை சரிப்படுத்தி அதனை சீராக ஓட வைப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உருவாகும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. மேன்மை ஏற்படும். பொறுமையாக இருங்கள். வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். குடும்பமான வரையில் அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். அனுகூலமான நாளாக அமையும். பாசம் வெளிப்படும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் ஏற்றமிகு நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.